அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற மற்றும் தொன்மையான மணக்குள விநாயகர் ஆலயத்தை பற்றி தாங்க இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த கோயில் புதுச்சேரி கடற்கரைக்கு ரொம்ப பக்கத்திலே அமைஞ்சிருக்குங்க. அந்த கடற்கரைக்கு பக்கத்தில் ஒரு குளம், அந்த குளத்துக்கு பக்கத்தில் விநாயகர். அந்த கடற்கரையிலிருந்து வர மணல் இந்த குளத்தை நிரப்பி கொண்டே இருந்ததாக சொல்லப்படுது. அதனால் இதுக்கு மணற்குளத்து விநாயகர் அப்படின்னு பேர் வந்தது. அது காலப்போக்கில் மருவி மணக்குளத்து விநாயகர் அப்படின்னு ஆயிடுச்சு. ஃப்ரெஞ்சு ஆட்சி காலத்தில் ஃப்ரெஞ்சு கோட்டைக்கு பின்புறம் இந்த கோயில் இருந்ததாகவும், நம்ம கோயில்களை அழிச்சிட்டு வரும்பொழுது இந்த விநாயகரை அவங்க தூக்கி குளத்தில் எரிஞ்சதாகவும், மறுநாள் காலை அதே இடத்துல இந்த விநாயகர் மீண்டும் இருந்ததாகவும் சொல்லப்படுது. இதே மாதிரி அவங்க தொடர்ந்து 3 முறை அந்த விநாயகரை குளத்தில் தூக்கி எரிஞ்சிருக்காங்க. மீண்டும் மீண்டும் அந்த விநாயகர் அதே இடத்துல திரும்ப இருந்திருக்காரு. இன்றும் வத்தாத நீர் சுரந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கிணறு விநாயகர் சிலைக்கு கீழே உள்ளதாக சொல்லப்படுதுங்க. எந்த பிள்ளையார் கோயில்லையும் இல்லாத ஒரு சிறப்பு பள்ளி அறை இந்த ஆலயத்தில் இருக்குங்க. பள்ளி அறையில் விநாயகர் அவரோட தாயாரோடு எழுந்தருளி இருக்கிறார். இன்னும் ஒரு சிறப்பு பார்த்திங்கன்னா, பிள்ளையாருக்கு இந்த கோயிலில் சித்தி புத்தி ஆகிய துணைவியரோடு காட்சி தருகிறார். இந்த கோயிலில் விநாயகர் திருக்கல்யாண வைபவம் மிகவும் விசேஷமாக நடக்கும். இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் விமானம் முழுக்க தங்கத்தால் செய்யப்பட்டது. இங்கு தங்கம் மற்றும் வெள்ளியாலான 2 தேர் இருக்குது. இங்கே உற்சவ மூர்த்தி நடன கோலத்தில் நர்த்தன விநாயகராக நமக்கு காட்சி தருகிறார். மணக்குள விநாயகரை வணங்கினால் மனக்கவலை எல்லாம் நீங்கி திருமணத் தடை, குழந்தை பேறு, தொழில் வளர்ச்சி, முன்னேற்றம் ஆகியவையெல்லாம் ஏற்படும்னு சொல்லி உள்ளூர் மக்கள் மட்டும் இல்லாமல் வெளியூர்லேருந்து, வெளி மாநிலத்திலிருந்து, வெளிநாட்டவரும் வழிபட்டு போகிறாங்க. இத்தகைய சிறப்பு வாய்ந்த மணக்குள விநாயகர் கோயிலுக்கு உங்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஒரு தடவை கண்டிப்பாக குடும்பத்தோடு போய் தரிசிச்சுட்டு வாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டிவைன் தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.